முந்தைய அதிமுக ஆட்சியில் திண்டுக்கல் மாநகராட்சியில் நடந்த 17 கோடி ரூபாய் முறைகேடு தொடர்பாக மாநகர முன்னாள் ஆணையர் உட்பட 6 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் வழக்கு பதிவு செய்துள்ளது. திண்டுக்கல்லில் கடந்த 2015 முதல் 2018 ஆண்டு வரையிலான கணக்குகள் அண்மையில் தணிக்கை செய்யப்பட்டது. அதன் மூலம் வருவாய் மற்றும் முதலீடு, குடிநீர் வழங்கல் நிதி, பாதாள சாக்கடை நிதி, தொடக்க கல்வி நிதி ஆகியவற்றில் 17 கோடி ரூபாய் அளவுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. மாநகராட்சிக்கு குப்பை தொட்டிகள் வாங்கிய அவற்றின் மதிப்பை உயர்த்தி அதிகாரிகள் முறைகேடுகளில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து திண்டுக்கல் மாநகராட்சியின் அப்போதைய ஆணையர் மனோகர், துணை வருவாய் அலுவலர் சாரங்க சரவணன், நிர்வாக பொறியாளர் கணேசன், துணை பொறியாளர்கள் மாரியப்பன், சுவாமிநாதன் மற்றும் சென்னை சுசி இண்டஸ்ட்ரீஸ் உரிமையாளர் நடராஜன் ஆகியோர் மீது மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீது மலேசிய தமிழர்கள் மிகப்பெரிய நம்பிக்கை வைத்துள்ளதாக மலேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் டத்தோ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் அரசப்பட்டு கிராமத்தில் 39 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கூடத்தை டத்தோ எம் சரவணன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இல்லம் தேடி கல்வி உள்ளிட்ட பல்வேறு தமிழ்நாடு அரசின் திட்டங்கள் உலக தமிழர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளதாக தெரிவித்தார். உலக தமிழனை பெருமை கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு தமிழக ஆட்சி மக்கள் நலத்திட்டங்கள், குறிப்பாக பல்வேறு நலத்திட்டங்கள், சத்துணவு திட்டம், வீடு தேடி கல்வி போன்ற பல்வேறு திட்டங்கள் வாயிலாக உலக தமிழர்களை ஈர்க்கக்கூடிய நாடாக தமிழ்நாடு மாறி இருக்கின்றது. இவர் வந்ததுக்கு பிற்பாடு தான் இந்த நாட்டிலே அயலக தமிழர் பிரிவு என்று உருவாக்கி அதன் வாயிலாக மலேசியா மட்டுமல்ல உலக நாடுகளில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இந்த அரசு ஏற்படுத்தி இருக்கின்றது. இறைச்சி கடை மேலாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்துடன் தப்பிய பீகார் மாநில கொள்ளையர்களை சென்னையில் ரயில்வே போலீசார் விரட்டி சென்று பிடித்தனர். சேலம் தாரமங்கலத்தில் உள்ள இறைச்சி கடையில் பணிக்கு சேர்ந்த பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 2 இளைஞர்கள் இரவு நேரத்தில் மேலாளரை அரிவாளால் வெட்டிவிட்டு 2 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்துக் கொண்டு ரயிலில் தப்பி ஓடியுள்ளனர். இது தொடர்பாக அனைத்து ரயில் நிலையங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் போலீசாரை கண்டதும் தப்பி ஓட முயன்ற அவர்களை ரயில்வே போலீசார் விரட்டி சென்று மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட முகேஷ் மூக்கையா, சமீர்குமார் ஆகிய இருவரையும் சேலம் ஜலகண்டாபுரம் போலீசாரிடம் ரயில்வே போலீசார் ஒப்படைத்தனர். சென்னை கிண்டியில் ரயில்வே மின்கம்பி மீது மரக்கிளைகள் விழுந்ததால் சென்னை கடற்கரை தாம்பரம் இடையே 1 மணி நேரம் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கிண்டி சைதாப்பேட்டை இடையே ரயில் தண்டவாளத்தை ஒட்டியுள்ள மரங்களை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டனர். அப்போது மரக்கிளை ஒன்று உயரழுத்த ரயில்வே மின்கம்பியில் விழுந்ததால் மின் விநியோகம் தடைபட்டது. இதனால் தாம்பரத்தில் இருந்து கடற்கரை நிலையம் நோக்கி சென்ற ரயில்கள் கிண்டி ரயில் நிலையத்திலேயே நிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக அலுவலகம் மற்றும் கல்லூரிகளுக்கு செல்வோர் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 1 மணி நேரத்திற்கு பிறகு மரக்கிளைகள் அகற்றப்பட்டு மீண்டும் வழக்கம் போல் ரயில் சேவை தொடங்கியது. பிரதமர் மோடியின் பட்டப்படிப்பு ஆவணங்களை வெளியிடுமாறு டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு மத்திய தகவல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவை டெல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. டெல்லி பல்கலைக்கழகத்தில் 1978 ஆண்டில் BA பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்ற பிரதமர் மோடி உள்ளிட்ட அனைவரின் விவரங்களையும் நீரஜ் என்பவருக்கு வழங்குமாறு கடந்த 2016 ஆண்டு மத்திய தகவல் ஆணையம் டெல்லி பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி டெல்லி உயர்நீதிமன்றத்தில் டெல்லி பல்கலைக்கழகம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் பிரதமர் மோடி தொடர்புடைய பட்டப்படிப்பு ஆவணங்களை நீதிமன்றத்திடம் காண்பிக்க தயார் எனவும், தொடர்பு இல்லாத ஒரு நபரின் ஆய்வுக்காக ஆவணங்களை வழங்க முடியாது என்றும், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தனிப்பட்ட விவரங்களை யாரும் கேட்க முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டது. வழக்கில் வாதங்கள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் இன்று வழங்கப்பட்ட தீர்ப்பில் மத்திய தகவல் ஆணையத்தின் உத்தரவை ரத்து செய்து நீதிபதி சச்சின் தத்தா உத்தரவிட்டார். புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வர முக்கிய காரணமாக உள்ள புகைப்பழக்கம் மற்றும் மது பழக்கத்தை கைவிட வேண்டும் என நகைச்சுவை நடிகர் சதீஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை தியாகராய நகரில் IS&Co மையம் சார்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான நிதி திரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட நடிகர் சதீஷ், மாறி வரும் கால சூழ்நிலை மற்றும் உணவு பழக்கத்தால் தற்போது புகைப்பழக்கம் இல்லாதவர்களும் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் என்றார். கேன்சருக்குன்னு இல்லை, எப்பவுமே நான் சொல்கிற விஷயம், யாரும் தண்ணி அடிக்காதீங்க, தம் அடிக்காதீங்க, இந்த பார்க்க போகிறது, இந்த தவறான விஷயங்களை பண்ணாதீங்க. இது எதுவுமே நான் பண்ணதில்லை, அதனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஸோ இதை பண்ணாதீங்க. இதெல்லாம் வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு தான். இது நாட் ஒன்லி கேன்சர், எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு நல்லது. அதிமுக பொதுச் செயலாளர் விவகாரம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளது.
கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதற்கு எதிராகவும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது சூரியமூர்த்தி கட்சியின் உறுப்பினராக இல்லை எனவும், எனவே கட்சியில் உறுப்பினராக இல்லாத ஒருவர் கட்சி விவகாரம் குறித்து மனு தாக்கல் செய்ய முடியாது எனவும் இபிஎஸ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் சூரியமூர்த்தி கட்சி விதிப்படி அதிமுக உறுப்பினராக தொடர்வதாக அவர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்தார். நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் செர்ரி மலர்கள் பூக்கத் தொடங்கி உள்ளன. ஜப்பான் நாட்டின் தேசிய மலரான செர்ரி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி, குந்தா சுற்றுவட்டார பகுதிகளில் கண்களை கவரும் வகையில் ரம்மியமாக காட்சியளிக்கிறது. இளஞ்சிவப்பு அல்லது வெள்ளை நிறத்தில் பூக்கும் செர்ரி மலர்களின் மற்றொரு பெயர் சகுரா என்று அழைக்கப்படுகிறது. நீலகிரியில் மழைக்காலம் நிறைவடையும் நிலையில் உள்ளதால் செர்ரி மலர்கள் அதிக அளவில் பூக்கத் தொடங்கியுள்ளது. சாலையோரம் உள்ள மரங்களில் ஒரு இலைகள் கூட இல்லாமல் முழுவதும் செர்ரி மலர்களின் ஆக்கிரமிப்பை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். தமிழ்நாட்டில் அனுமதியின்றி வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பொது இடங்களில் அரசியல் கட்சிகள், சாதி மத அமைப்புகள் மற்றும் சங்கங்களால் வைக்கப்பட்டுள்ள கொடி கம்பங்களை அகற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருந்தது. மேல்முறையீட்டில் சென்னை உயர்நீதிமன்றமும் மதுரை கிளை உத்தரவை உறுதி செய்தது. இதனையடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் கொடி கம்பங்களை அகற்றும் விவகாரத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் பதிலளிக்குமாறு தமிழ்நாடு அரசுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர். விசாரணையின் போது நீதிபதிகள் சுதந்திரத்தின்படி அரசியல் கட்சிகள் தங்களின் அடையாளங்களை வெளிப்படுத்த உரிமை உள்ள நிலையில் அடையாளங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த தடை விதிப்பது அதன் நோக்கத்தையே சீர்குலைத்துவிடும் என்றும் கருத்து தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கடந்த 21ஆம் தேதி முதல் ஒவ்வொரு நாளும் ஆன்மீக சொற்பொழிவு, இசை, பரதநாட்டிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற 11 மணி நேரம் திருவாசக முற்றோதல் நிகழ்ச்சியில் 1500 பெண் பக்தர்கள் உட்பட 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். நிறைவு பதிகம் பாடும்போது திருவாசக புத்தகத்தை தலையில் வைத்து பக்தர்கள் அனைவரும் சிவனுக்கு மரியாதை செலுத்தினர். தமிழ்நாடு அரசு உருவாக்கியுள்ள சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அச்சு ஊடகம், தொலைக்காட்சி, வானொலிகளில் பணிபுரிவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் கோட்டூர்புரத்தில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனம் உருவாக்கப்பட்டு வந்தது. இதற்கான பணிகள் நிறைவடைந்த நிலையில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தை முதலமைச்சர் திறந்து வைத்தார். பின்னர் வகுப்பறைகளை முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் நடப்பாண்டு முதலே தமிழ், ஆங்கில வழிகளில் ஓராண்டு முதுநிலை பட்டய படிப்பு தொடங்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ள நிலையில் விரைவில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. உலகத்தில் சிறந்த பழக்கங்கள், அதாவது பெஸ்ட் பிராக்டிசஸ், இன்டர்நேஷனல் பெஸ்ட் பிராக்டிசஸையும் ஒருங்கிணைத்து நவீன ஸ்டூடியோக்கள், டிஜிட்டல் லைப்ரரி போன்ற எல்லாவற்றையும் இங்கே அமைத்து கொடுத்து பைலிங்குவல் மோடில், தமிழ் ஆங்கிலம் எல்லா கலந்து மோடில் பயிற்சி அளிப்பது இதன் சீரிய அம்சம். சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தில் இதழியலுடன் இணைந்த டிஜிட்டல் மீடியா பயிற்சியும் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. தொடக்க விழாவில் திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி, துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், நாளிதழ்கள், தொலைக்காட்சி நிறுவனங்களின் செய்தி ஆசிரியர்கள் பங்கேற்றனர்.
நடப்பு கல்வியாண்டில் புதிதாக 4 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நெல்லையில் தலைமை ஆசிரியர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ், தமிழ்நாட்டில் எந்த அரசும் பள்ளிகளை மூடியதாக வரலாறு இல்லை என தெரிவித்தார். மேலும் முற்போக்கு சிந்தனையோடு பள்ளிக்கல்வித்துறையை தமிழ்நாடு முதலமைச்சர் வழிநடத்தி வருவதாக தெரிவித்தார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கூடத்தை எந்த அரசாங்கம் அது மூடாதது, அது மூடுற மாதிரி வரலாறே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். குறிப்பாக இந்த கடந்த கல்வியாண்டுலேருந்து இப்போ இந்த கல்வியாண்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதுசாக சேர்க்கப்பட்ட மாணவ செல்வங்களுடைய எண்ணிக்கை மட்டும் 4 லட்சம் பேர் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் சேர்க்கலையோங்கிற கணக்கு நீங்கள் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் எங்கெங்கெல்லாம் நாங்கள் அதிகமாக சேர்த்துருக்கிறோம் என்பதை நாங்கள் சொல்லிக்கிறோம்.